பற்சக்கரமானது கடிகாரங்கள் முக்கியமாக நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பற்சக்கரங்கள் கொண்ட கடிகாரங்களாக காணப்படுகின்றன. இந்த பற்சக்கர கடிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பற்சக்கரமும் இன்னொரு பற்சக்கரத்துடன் தொடர்பட்டிருக்கிறது. அதாவது நிமிட கம்பி, மணிக்கம்பி, செகண்ட் கம்பி என்ற வகையில் ஒவ்வொரு பற்சக்கரமும் ஒவ்வொன்றுடன் தொடர்பட்டிருக்கிறது. அதுக்கேற்ற பற்களின் எண்ணிக்கையும் நிமிடத்துக்கு ஏற்றதாகவும் மணித்தியாலத்துக்குரியதாகவும் ஒவ்வொரு பற்சக்கரங்கள் எண்ணிக்கை தான் அந்த சுழற்சியை தீர்மானிக்கிறது. பாருங்க, உங்களுக்கு இப்போ இது சுழற்ற தெரியுது பாருங்க, ஒவ்வொன்றும் சுத்தேக்கில் இன்னொரு பற்சக்கரத்தை சுழற்றக்கூடியதாக இருக்குது பாருங்க, சுழறுது சரிதானே வடிவா நீங்கள் அவதானிங்கோ. இது ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட ஒரு கடிகாரமாக காணப்படுகிறது. பற்சக்கரங்கள் இங்கே பாருங்க, ஒவ்வொரு இதுகளும் அலாமுக்கு, அதாவது உங்களுக்கு 5 மணிக்கு போக மாட்டா அலாம் வைக்கிற நீங்கள் இல்லை, அதுக்குரிய இதுகள் எல்லாம் ஒவ்வொரு தகடுகள் கொண்ட ஒரு பற்சக்கர சுருள்கள் காணப்படுகின்றன. அவற்றை சுற்றி விடும்போது அது அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றதாக அந்த நிமிட நேரத்துக்கு வரும்போது அது மணியை ஒலிக்கக்கூடியதாக இருக்கு. இது ஆரம்ப காலத்தில் காணப்பட்ட ஒரு கடிகாரத்துக்குரிய மேசை கடிகாரத்துக்குரிய ஒரு பற்சக்கரை கொண்ட ஒரு தொகுதி பாருங்க. சுத்த சுத்த அது ஒவ்வொரு இதுவும் சுழன்று ஒன்று இருக்கு. ஓ சரி, இதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் சேர்ந்து பார்ப்போம். இப்ப கழிவுப் பொருட்களை கொண்டு சில ஆக்கங்களை செய்ய போறோம். அந்த வகையில முதலாவது செய்ய போறது நாங்கள் சிரட்டைகளை பயன்படுத்தி சில பூவாஸ், அதாவது சில உங்களுக்கு அலங்காரத்துக்காக மேசையிலே வைக்கப்பட வேண்டிய சில அலங்கார பொருட்களை செய்ய போறோம். அதுல நாங்கள் முதலாவது சிரட்டைகளை பயன்படுத்தி செய்ய போறோம். நாங்கள் செய்வதற்கு முன்னோடியாக நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் 2 சிரட்டைகளை எடுக்க வேண்டும். ஒரு அளவான சிரட்டை எடுக்கணும். சிரட்டை எடுத்து அதில் இருக்கிற தும்புகளை கத்தியை கொண்டு நாங்கள் இதை வலிச்சு அந்த தும்புகளை வலிச்சு எடுக்கணும். கவனம், கத்தியால் நீங்கள் செய்ய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. உங்களோட ஆசிரியருக்கு உதவியோடு தான் அதில் செய்யணும். எடுத்து அதன் தும்புகளை எல்லாத்தையும் வெட்டி நல்லா வலிச்செடுத்து நல்ல ஒரு அழுத்தமான ஒரு சிரட்டையையும் இன்னொரு சிரட்டையை நீங்கள் எடுத்து அதையும் நல்ல அழுத்தமான இதாக வலிச்செடுத்து அதுக்கு அந்த சிரட்டையில அலங்காரத்தை சில அலங்காரங்கள் நீங்கள் வித்துக்கள் இருக்குதானே, நல்ல பில் வித்துக்கள், பூசணி வித்துக்களை பயன்படுத்தி அதை வடிவாக சுத்தவரை ஒட்டலாம். ஒட்டி எடுத்து இப்ப 2 சிரட்டைகளை ஆக்கியாச்சு. அடுத்தது என்ன செய்ய போறோம் என்றால் அதுக்குரிய கத்திகளை நாங்கள் உரிய இடத்துல வச்சு போட்டு அலங்காரத்துல முதலாவது இதுதான் அடியிலே இருக்க போது இந்த சிரட்டையை பாருங்க, இந்த சிரட்டையில அலங்காரம் ஒட்டியாச்சு அடியில வைக்கணும். சரிதானே? இது வச்சு போட்டு இந்த சிரட்டையை என்ன செய்ய போறோம், இதுல நாங்க நிலை நிறுத்தணும். அது என்னத்திலே ஒட்டலாம் என்றதுக்கு நாங்க ஒரு இதை செய்ய போறோம். பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் ஒட்டுற ஒரு இது இருக்குது, அதை பயன்படுத்தி நாங்கள் இதை ஒட்ட போறோம். ரைட், என்ன மாதிரி ஒட்டுறோம்னா பார்ப்போம். ஒலி கொண்டு இருக்குது, ரைட், உருவு நிலையில இருக்கு. அது உருவி கொண்டு வர்றதுக்கு நாங்கள் அதுக்கிடையில என்ன செய்யணும், மற்ற சிரட்டைக்கு உரியது அந்த இது மாதிரி வாசா, அதாவது உங்களுக்கு பூவாசாக செய்யக்கூடிய ஒரு அலங்காரம். இங்க வேற என்ன செய்யணும் என்றால் இங்க இப்படியே ஒரு மட்டையில எடுத்து அதை நல்ல வட்டமாக ஒட்டி அதுல அலங்காரத்தை வித்துக்களை ஒட்டலாம். ஒட்டி போட்டு கைப்பிடி மாதிரியான ஒரு ஏன்னா உங்களோட கப்புக்குரிய கைப்பிடி இருக்கு மாதிரி கைப்பிடி மாதிரி ஒரு ஆக்கத்தை நீங்க செய்து அதை நிலைநிறுத்தி கொள்ளலாம், ஒட்டி கொள்ளலாம். இது ஒரு இதா வந்துடும். அது எதுக்குரிய வட்டமா இருக்கணும். இந்த சிரட்டை இதுக்குள்ள போகக்கூடிய இருக்கும். என்ன செய்யணும், அடுத்ததாக இந்த சிரட்டையை இதுக்குள்ள நிலை நிறுத்துறோம். இப்ப நிறுத்தி அதை சரியான இதுல நாங்கள் நேர்த்தியாக்கி கொண்டு வரோம். சரிதானே? இப்ப இந்த மட்டத்துக்கு எல்லாம் ஒரு கப் ஏன்னா டீ கப் சேப்புக்கு வந்துட்டு வேணும், டீ கப் மாதிரி வந்துட்டு. சரி, இப்ப அடுத்தது என்ன செய்ய போறோம் என்றால் இதை இதுல நிறுத்த போறோம். இதை என்ன மாதிரி நிறுத்த வேண்டும் பார்ப்போம். சரிதானே? இப்ப இதால வச்சுட்டு இப்ப நாங்கள் என்ன செய்யறோம், இதுல நிறுத்தி ஒட்ட போறோம். அப்ப அதுக்கு முன்னோடியாக இது ஒட்டுற இது பிளாஸ்டிக் ஒட்டும் கறி. சரிதானே? இதே இதுல இது மின்சாரத்தால சூடாகும் போது ஒட்டக்கூடியதா இருக்கும் பாருங்க. இல்லை இது அப்படியே பின்னுக்கு அமத்த பிளாஸ்டிக் இந்த இது வரும். இப்ப நான் அதுல புரிஞ்சு அதுல பாருங்க, தெரியுதா? பாருங்க, இப்ப நல்ல பிளாஸ்டிக் நல்லா உருகி போட்டு வந்துடும்.
இந்த மாதிரி நல்லா அதுக்கு ஒட்டக்கூடிய இடத்துல நல்லா பரவி வச்சுட்டு நல்ல இதா வந்துட்டு சரி. இப்ப என்ன செய்ய போறேன், இதுல நிலை நிறுத்த போறேன். இதை நாங்கள் மின்சாரத்தை துண்டிச்சு அதை நிப்பாட்டுவோம் எங்களுக்கு வேலை. இப்போ இதை இதுல நான் நிப்பாட்டியாச்சு. ஏன்னா பிளாஸ்டிக்ல சிரட்டையில நின்றாச்சு. சிறிது நேரம் அதோட காஞ்சிடும். ஏன்னா எறியும். ஏன்னா எறினோன்னா சிரட்டை நல்ல ஒரு நிலையில வந்துடும். பாருங்க இப்போ பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மேசையில கூட டீச்சர் கிளாஸ் வகுப்பறையில ஏன்னா உங்க டீச்சர் ஆசிரியர்களுடைய உங்களுக்கு வகுப்பாசிரியருடைய மேசையில ஒரு பூவாசம் வைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அது என்ன மாதிரின்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இதுக்குள்ள வேணுமெண்டா நீங்கள் ஒரு தேவையான பென்சில் உங்களுக்குரிய கத்திகள் இதுகள் எல்லாத்தையும் ஒரு பாதுகாப்பாக வச்சு ஒரு மேசையில நீங்கள் வைக்கணும். வச்சால் உங்களுக்கு இதுவும் பாதுகாப்பது தேவையான இடத்துல இருக்கும். ஒரு அலங்காரத்தை செய்வோம். பாருங்க எவ்வளவு இலகுவான முறையில எவ்வளவு இலவா செய்யக்கூடிய இருக்கு. நாங்கள் இன்று இப்போ முதல் செய்த பூவாசம் செய்ய நாங்கள் இப்போ நாங்கள் செய்ய போகிறது பென்சில் தாங்கி. நீங்கள் பென்சில்கள் பேனைகள் எல்லாத்தையும் அதை வச்சிருக்கிறதுக்காக ஒரு தாங்கி ஒன்று செய்ய போறீங்க. அதை என்ன மாதிரி செய்யணும்னு பார்ப்போம். அதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் 2 சிரட்டைகளை எடுக்கலாம். ஒரு விதமான நேர்த்தியான சிரட்டைகள் 2 சிரட்டைகளை எடுக்கணும். ஒரு அளவான 4 தடி குச்சிகள் என்ன நேர்த்தியான 4 தடி குச்சிகளை எடுக்கலாம். 4 தடி குச்சிகள். மற்றது கத்தி வேணும். மற்றது ஹார்ட்போர்ட் மட்டை. அப்போ அதுக்குரிய வழி அதுக்கு கலர்கள் டிசைன்களுக்குரியதாகவும் வர்ணங்களுக்குரியதான பேப்பரை ஒட்டலாம். இல்லாட்டி வித்துக்களை பயன்படுத்தி அதை ஒட்டலாம். சரிதான்? அப்போ அதெல்லாம் வச்சுட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் நாங்கள் முதலாவது சிரட்டை நல்ல அழுத்தமாக என்ன செய்யணும், அழுத்தமாக நாங்கள் இதை சீவி எடுக்கணும் கத்தியால். முக்கியமாக நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கத்தியை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது. உங்களோட ஆசிரியர்கள் துணையோட தான் இதை செய்யணும். இதை எடுத்து நெல் இருக்கிற தூக்குலையில் எடுத்து நல்லா அழுத்தமாக ஏற்படுத்தும். அதே போல் 2 சிரட்டைகளையும் ஏற்படுத்தி பிறகு அடுத்ததாக என்ன செய்யணும், இதில் வித்துக்கள் ஏன்னா கலர் வர்ணங்கள் கொண்ட தாளைகளை ஒட்டி இதை ஒரு அலங்காரத்தை செய்யலாம். இப்போ 2 இது செய்தாச்சு. இப்போ இதில் அடி இது தாங்கியாகவும் இதுக்கு மேலே வர போகிற இதாக இருக்குது. அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த இதில் இந்த ஹார்ட்போர்ட் இந்த சிரட்டைக்குரிய அளவாக இந்த ஹார்ட்போர்டில் இதில் நாங்கள் செலுத்த போகிறோம். இதுதானே? இப்போ இது ஒரு அளவான இதாக வந்துடுச்சு. சரி, இதுவும் சரி. இப்போ பாருங்கள், இப்போ சிரட்டையை இது தாங்கி இருக்கு. இந்த சிரட்டையை நாங்கள் இதில் நிறுத்தணும். அதுக்கு முன்னோடியாக என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒவ்வொரு 4 பக்கமும் 4 தடிக்குச்சிகளை என்ன இதுல செலுத்துவோம். சரிதானே? இதுல 4 தடிக்குச்சிகள் நெட்டியாச்சு. சரி, இப்ப இதுக்கு மேல இதே கீழே செய்த வாரியான ஒரு மட்டையில நாங்கள் இன்னொரு இதை செலுத்த போறோம். சமளமான ஒரு சமணமான இன்னொரு போட்டாச்சு. சரிதானே? அடுத்ததாக நாங்கள் மேலே ஒன்று போட்டால் இன்னும் ஒரு தடி தெரியாமல் இருப்பதற்காக போட்டிருக்கிறேன். தாங்கி கொண்டிருக்கிறதுக்கு இதுதான் இதை போட்டு இவங்க இப்படி ஒரு மட்டையில் செய்யப்பட்டதில் அலங்காரத்தை ஒட்டி அதை செய்கிறோம்னா நாங்கள் இதுக்குள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளுகையும் வைக்கலாம், நீங்கள் வெளியிலையும் வைக்கக்கூடியதாக செய்யலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு தாங்கி ஒன்றை உருவாக்கியாச்சு. இதுதானே? இப்போ இது உருவாக்கியாச்சு. அதை நாங்கள் அதுக்கேற்ற உயரங்களில் நிலைநிறுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த தாங்கிய இந்த சிரட்டை மீது நிலைநிறுத்தோம். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் பார்ப்போம்.
எல்லாத்தையும் நேர்த்தியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த தாங்கி இதில் நிலைநிறுத்த போகிறோம். எல்லாத்தையும் நீருக்கு கொண்டு வந்துட்டேன். சரிதானே? இப்போ என்ன போய் இப்போ நாங்கள் என்ன இந்த பிளாஸ்டிக் ஒட்டு கருவியால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதை நிலைநிறுத்த போகிறோம். என்ன மாதிரி செய்யறதுன்றதை பார்ப்போம். சரிதானே? இப்போ இது வெப்பமாக்கும் போது இது இந்த பிளாஸ்டிக் உருகு நிலையை அடைந்து மின்சாரத்தால் இயங்குகிறது. இது உருகு நிலை வந்து இது ஒரு ஒட்டுற ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு பசை மாதிரியான ஒரு ரப்பர் ஒட்டு கருவியாக செயற்படுகிறது. சரிதானே? இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி இது உருகு நிலை வந்த உடனே வெப்பநிலை அடைந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த இது உருகு நிலையை அடைஞ்சிட்டது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இதில் அந்த பிளாஸ்டிக் இதை நாங்கள் பூச போகிறோம். பூசி போட்டுத்தான் அதை நாங்கள் நிலைநிறுத்தலாம். இதையே இப்படியே இன்னைக்கு அமர்த்த அந்த பிளாஸ்டிக் வந்து கொண்டிருக்கும். இருந்தால் மேலே உயரமாக இருக்கிறபடியா பாரமாக இருக்குதா, அப்போ கொஞ்சம் கூட நாங்கள் இதில் போட்டால் தான் அதை நிலைநிறுத்தலாம். இப்போ நல்லா இதை நாங்கள் பிரட்டி கொள்ளணும். இப்போ இதெல்லாம் பிரட்டி வச்சு இப்போ நாங்கள் இதில் நாங்கள் நிலைநிறுத்த போகிறோம் மற்ற சிரட்டையை. சரிதானே? போதியளவு என்ன ஒட்டும் தன்மை கொண்ட இதை நாங்கள் போடும்போது தான் அது கூடுதலாக இப்போ நாங்கள் ஒட்டி அதை நல்ல இறுகு நிலை அடையும் வரையும் நாங்கள் அதை காய விட்ட உடனே சரி. இப்போ உங்களுக்கு ஒரு பென்சில் தாங்கி ரெடி ஆகிட்டு. இப்போ தேவையான உங்களோட பென்சில்கள் இதுகளை என்ன செய்யலாம், இதுகளுக்கு போட்டு வைக்கக்கூடிய ஏன்னா தேவையான பென்சில்கள் பெயினுங்கள் கத்திகள் இதுகளை தேவையான வச்சுட்டால் உங்களுக்கு மேசி எல்லாம் பிறந்து இருக்க மாட்டாது, பாதுகாப்பாக இருக்கு. தேவையான நேரம் பென்சிலை எடுத்து எழுதலாம், பெயிண்டரை எடுத்து இதுக்குள்ள வைக்கலாம். அப்போ பென்சில் தாண்டி பாருங்க, முதல் ஒன்று செய்கிறாங்க, அது ஒரு பூவாக செய்கிறாங்க சிலட்டையை பயன்படுத்தி. அடுத்தது அதே போல் 2 சிலட்டை மட்டைகள் 4 தடிக்குச்சி சமூலமான தடிக்குச்சிகளை பயன்படுத்தி ஒட்டும் கருவியை பயன்படுத்தி ஒரு பென்சில் தாண்டியை செய்திருக்கிறோம். சரிதானே? ஓகே, இது நல்ல இலவா பாருங்க, இலவா செய்யக்கூடிய ஏன்னா கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறான இன்னும் ஆக்கங்களை நாங்கள் செய்வோம். என்னொரு ஆக்கத்தை பார்ப்போம். இப்ப நீங்கள் பார்க்கிறது சோறு சமைப்பான், ரைஸ் குக்கர். ஆங்கிலத்தில் என்ன சொல்றது, ரைஸ் குக்கர். இதுல வந்து மின்சாரத்தால் இயங்குவது. இப்ப இங்க இதுலதான் அந்த பாத்திரம் நீங்க எவ்வளவு அரிசி போடுவோம் இதுல வரும்போது இதுல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அளவு எனக்கு 2 கப் அரிசி போட்டால் எவ்வளவு மில்லி லிட்டர்ல எத்தனை லிட்டர் தண்ணி விட வேணும் என்ற அளவுகள் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த அளவுகளுக்கு ஏற்றதான் போது என்ன செய்யணும், இதுக்குள்ள என்ன செய்யணும், இதுக்குள்ள குக்கருக்குள்ள என்ன செய்யறது, இதுக்குள்ள அதை வச்சு இதெல்லாம் வச்சு போட்டு என்ன செய்யணும், இந்த மூடி இருக்கு அப்படியே மூடி போட்டு என்ன செய்ய வேண்டும் அடுத்ததாக என்றால் இந்த எலக்ட்ரிக் வயர் இருக்குது, அது இந்த மின்னோட சம்பந்தப்பட்டதானே. மின்சாரத்தோட தொடர்புவதற்காண்டி என்ன செய்யணும், இந்த வயரை இந்த கனெக்ஷன் இதை வந்து நாங்கள் மின்சாரத்துல இணைக்க வேண்டும். சரிதானே? இதை சொல்றது ரைஸ் குக்கர், சோறு சமைப்பான். சரிதானே? சரி, அப்ப இது பாக்குறீங்க.
சரி, இப்ப நீங்கள் பார்க்கிறது கலக்கி பொறி அல்லது பிளைண்டர். கலக்கி பொறி அல்லது பிளைண்டர். இது கூட வீடுகளில் பார்த்துருப்பீங்க, நீங்க வச்சிருப்பீங்க சில வேலை. இதுகளுக்குள்ள நாங்கள் என்ன செய்யறது, தேங்காய திருவி இதுக்குள்ள நீருடன் விட்டு என்ன செய்யலாம், இதை கிரைண்ட் பண்ணைகளை என்ன செய்யும், பால் நல்ல, அதாவது தேங்காய் பூ நல்ல பசுமையாக அரைக்கப்பட்ட பின்பு பால் புளிந்தெடுப்பது இலகுவான். அதே போல பழச்சாறுகள், பழங்களை போட்டு பழச்சாறுகளை எடுப்பதற்கு இவ்வாறான உபகரணங்கள் பிளைண்டர்கள் கலக்கி பொறி பயன்படுகின்றது. சரிதானே? இப்போ நீங்கள் தோசைக்கு மாமுந்தி ஆட்டுக்கல் உள்ள அரைஞர்கள் இப்ப இவ்வாறான கிரைண்டர் கலக்கி பொறிகளை பயன்படுத்தி கிரைண்டர்ல இப்ப அரைக்கக்கூடியது. அது எவ்வாறு இயங்குது என்ற பார்ப்போம். இதுதான் அதுக்குரிய பொறியா இருக்கும். அதுல இதுல நீங்க எல்லாம் போட்டுட்டு என்ன செய்யணும், இது சரியான முறையில வந்து இப்படி வந்து விழுது. இப்ப இதுக்குள்ள எல்லாம் போட்டுட்டீங்க. போட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா இந்த மூடியால இதை மூடி போட்டு இதை அமைத்து வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும், உங்களுக்குரிய மின்சாரத்தை ஆன் பண்ணணும். அதை போட்டுருந்தால் போட்டுப்போ மின்சாரம் அதையும் போட்டு சரி இப்ப வருது, மின்சாரம் கிடைக்குது. இப்ப இந்த கீழே ஆடிகள் இருக்குது, அதை நாங்கள் இப்ப சுத்தாக்குவோம். இப்ப செய்யறோம், இதுதான் கலக்கி பொறி. அப்ப என்ன பேர் இதுக்கு, பிளைண்டர் கலக்கி பொறி. அப்ப இதெல்லாம் உருவத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோம். உருவக்களை நீங்க பார்த்து வச்சாதான் நாளைக்கு வினாக்கள்ல ஒரு மனது உருவா போட்டு கேட்கல உங்களுக்கு விட அளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி சரி, அடுத்த என்னோட உபகரணத்துல நாங்க பார்ப்போம். மின் அழுத்தி, அயன் பாக்ஸ் மின் அழுத்தி நீங்க பார்த்துருக்கீங்க எல்லாம் உங்களோட வீடுகள்ல. சரி, அதுல வந்து நீங்கள் இதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா நினைக்கிறது அயன் பாக்ஸ் அப்படியே மின்சாரத்துல தொடர்பு ஏற்படுத்தி போட்டு அப்படியே அயன் பண்ணலாம் மட்டும் நீங்க நினைக்கிறது. அது உண்மையான தவறானது. நீங்க பாவிக்கிற அயன் பண்ற துணிகளை, ஒவ்வொரு துணிகளை பொறுத்தல, நைலான் துணிக்கு எப்படி, சாதாரணமான பட்டு துணிகளுக்கு அயன் பண்றது எப்படி, ஒவ்வொரு துணிகளுக்கும் இங்க இதுல கிடக்குது. எந்தெந்த துணி இதுல நீங்க ப்ரௌன் பீட்டு அளவுகள் கிடக்குதுல, நீங்க இங்க காட்டன் நைலான் அப்படின்றது ஒவ்வொன்று இருக்கு. அப்ப அதுக்குரிய இதுல விட்டுட்டு தான் நீங்க என்ன செய்யணும், இங்க மின்சாரத்துல தொடர்பு ஏற்படுத்த போட்டு என்ன செய்யணும், மின்சாரத்தை இங்க வெப்பம் ஏற்றப்பட்ட பின்பு அப்படியே அழுத்தி என்ன எல்லாம் இதா இருந்து என்ன மாதிரி அழுத்தி எடுக்கு. இதை சொல்றது மின் அழுத்தி. என்ன சொல்ல இருக்கும், அது எல்லாம் அயன் பண்ணி போட்டு அங்கால பக்கத்து துணியில இப்படி வச்சு விடணும், எரிச்சு போடுவேன். அப்ப வைக்கிற முறையும் கிடையாது, இப்படி வைக்கணும். வச்சுட்டு அடுத்த துணி எல்லாம் பார்த்து பாருங்க, இவங்க இப்படி அழுத்தி இருக்கு. சரி, இப்படி நீங்கள் அயன் பாக்ஸ் எடுத்து நீங்க வீடுகளில் அயன் பண்றீங்க, உங்க பெரியவர்களுடைய பாதுகாப்போட அயன் செய்யணும். அப்ப இது சொல்றது மின் அழுத்தி அல்லது அயன் பாக்ஸ். சரி, இன்னொரு பொருளையை நாங்கள் அடுத்ததுல பார்ப்போம். இப்ப நீங்கள் இது பார்க்கறது என்னன்னா மின்சார தாழ் பிணை கருவி. ஸ்டெப்லர் நீங்க பாக்குறீங்களா, அந்த ஸ்டெப்லர் என்பவங்க அதுல இருக்கிற ஸ்டெப்லர் நீங்கள் சாதாரணமாக நாங்கள் பாவிப்பது என்ன, இது தாழ் பிணை கருவி. இது சாதாரணமான உங்களோட கையால இயக்கக்கூடிய தாழ் பிணை கருவி. கடலாசியை வச்சுட்டு இன்னொரு தாளையும் வச்சு அப்படியே ஸ்டெப்லர் பண்றோம், தாழ பிணைக்கக்கூடிய. இது மின்சாரத்திலான தாழ் பிணை கருவி. மின்சாரத்தின் மூலம் தாழ பிணைக்கிறது, கிளிப்பை அடிக்கக்கூடியதா இருக்கு. என்ன மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கார்டு, இந்த பலகையில அட்வர்டைஸ்மெண்ட் கார்டுகள் இருக்கு, இது வரைக்கும் இப்படி இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் கார்டை வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா இப்படியே வச்சு போட்டு இப்படியே அந்த மட்டையை இதுல எடுத்து போட்டு இப்படியே வச்சுட்டு அடிக்கிறேன். டக்குன்னு என்ன செய்யும், உடனடியாக அது இது வேணும், லைட்டை போடுறோம். சரி, இப்படி வச்சுட்டு டக்குன்னு அடி. அப்ப கிளிப் அங்க ப்ரெஸ் பண்ணப்படும், உடனே அடிச்சு. சரிதானே? இதை சொல்றது மின்சார தாழ் பிணை கருவி. அப்ப இப்ப எல்லாம் நவீன முறைகள் எல்லாம் வந்துட்டு, ஆரம்பத்துல நீங்கள் பார்த்தது சாதாரண தாழ் பிணை கருவி. பெரிய தாழ்கள் எல்லாத்தையும்
பலகைகள் போர்டுகளில் வச்சு போட்டு கிளிப் அடிச்சு கொண்டு ஆணி அடிச்சு கொண்டு இதை வச்சு போட்டு ஒவ்வொன்றில் அடிச்சு விட்டா அப்படியே கிளிப் ஒவ்வொரு இடத்துலையும் அடிச்சு கொண்டு அதை வச்சு விட்டா தாழ் பிணை அடிச்சு சரி தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஒவ்வொரு நவீன உபகரணங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது சரி. நீங்கள் பார்க்கிற உபகரணம் கனல் அடுப்பு என்று சொல்றாரு சரிதானே. இதுக்குள்ள நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க சில வீடுகள்ல உங்களோட சில இடங்கள்ல இருக்கு நீங்க பணத்துல பார்த்துருக்கலாம். இதுக்குள்ள நாங்கள் கேக் பேக் பண்றது சில மீன் இறைச்சி இதுல வேக வச்சு அதை ரோஸ்ட் பண்றதுக்கு இதுகள் பயன்படுகின்றது. அது இந்த பயன்பாடு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்குரிய சில விளக்கத்தை சொல்றோம் பாருங்க. முதல் மின்சாரத்துக்கான இதை நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தின அப்புறம் என்ன செய்யணும் இது பாருங்க இது இதை தொடர்ந்து காட்டுறா இதுக்குள்ளதான் நீங்கள் கேக் இதுக்குள்ள நீங்க கேக் மாவெல்லாம் அடிச்சு எல்லாம் போட்டுட்டு என்ன செய்யணும் நீங்கள் எந்த இடத்துல மேலே ஒரு கிணலுக்குரிய ஒரு கிணல் அடுப்பு காணப்படுறது கீழே ஒன்று காணப்படுது ரெண்டு கீழேயும் மேலேங்கிறாங்க அப்ப ரெண்டு பக்கத்துல எடுத்து போட்டு அந்த இதை நாங்கள் இந்த இடத்துல போடுறோம். அப்படி முதலாவது போடுறதா ரெண்டாவது போடுறதா மூன்றாவது கீழே கிடக்கு ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அதை போடலாம். போட்டுட்டு என்ன செய்யறது இந்த மூடிய புதிய முறையில இந்த கதவை டோரை சாப்பிடணும்னு சரி இப்போ மூடியாச்சு சரியோ மூடணும்னு தொடங்கிடுமோ இல்லை அதுதான் நிஜ கிடக்கு டைமர் நேர கணிப்பான். இப்போ வந்து நீங்கள் போட்ட 1 கிலோமா எல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுடுங்க. அப்போ ஒரு கேக்கின் இதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரியணும் எவ்வளவு நேரம். இப்ப எங்களுக்கு சரியாக ஒரு 30 நிமிஷம் அரை மணித்தியாலம் காலங்கள் இருக்குன்னா இங்க டைம் செட் பண்ண போறோம். இங்க இப்படி எடுத்து இதை முறுக்கி விட்ட உடனே 30க்கு விட்டுருக்கு பாருங்க. இதுல 30 நிமிஷத்துல விட்டுருக்கு நேரம் செட் பண்ணியாச்சு. அடுத்தது செய்ய வேண்டியது மேல உங்களுக்கு ரெண்டு அடுப்பும் ஆரம்பத்துல வந்து மேலே உள்ள கிணல் அடுப்பும் கீழே உள்ள கிணல் அடுப்பும் ஒரே நேரத்தில் இயங்கும். அப்பதான் கேக்குக்கு அடிப்பக்கத்தாலும் வெப்பம் வரும் மேல் பக்கத்தாலும் வெப்பம் ஒரே நேரத்துல ஆரம்பத்துல வெப்பம் வருவோம். அப்ப ரெண்டு பக்கத்துக்குரிய இது இருக்கு. அப்ப ரெண்டு கிணலுக்குரிய இதுல அடையாளத்துல அதை விட்டுட்ட மாட்டாங்க. இப்ப சரி இப்ப என்ன செய்ய போறோம் அடுத்ததாக பவர் பட்டனை போட்டாச்சு. இப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இப்ப வேவிக் கொண்டிருக்கு சத்தா போட்டு கொண்டு இருக்குது. இப்ப கேக்குக்குரிய இது தொடங்கி சரியாக 30 நிமிடம் முடிக்க ஒரு ட்ரிங் அண்ட் ஒரு பெல் ஒன்று அடிக்கும். அதோட அந்த கேக்கின்ற வைக்கப்பட்ட கேக்கின்ற இது சரியாக வந்துவிடும். இல்லைன்னா நீங்க எடுத்து போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ப்ரௌன் பண்ணா எடுத்துக்கொள்ளலாம். அதோட நீங்கள் மின்சாரத்தை துண்டிச்சு நீங்கள் அதை வைக்கப்பட்டதை வெளியில எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதை சொல்றது கனல் அடுப்பு ஆகும். சரி ஓகே சரி. வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு மனிதனும் தகவல்களும் என்ற பாடத்திலிருந்து கணனி தொடர்பாக கணனியினுடைய பயன்பாடு அதனை வினைகரன் விளைவுடனூடாக எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும் கணனியை பற்றி தெரியும். உங்களோட வீட்டில் கணவேற்ற வீட்டில் கணனி இருக்கு. ஆனால் பயன்படுத்துறதுக்கு கணவருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு. நீங்கள் எங்கே கணனியை கண்டுக்கிறீங்க? பாடசாலையில் கணனி இருக்கு. ஆனால் ரைட் அலுவலகங்களில் கணனி இருக்குது. எந்தெந்த அலுவலகங்களில் பிரதேச செயலகத்தில் இருக்குது, மற்றது இதில் அடையாள ஆட்பதை திணைக்களத்தில் வச்சிருப்பாங்க. அதே போல் குடியவளத்து திணைக்களத்தில் இருக்கும். எல்லா அலுவலகங்களையும் எல்லா அரசு அலுவலகங்களையும் கணனியின் பயன்பாடு இன்றைக்கு இருக்குது. கணனி இல்லாமல் எந்த வேலையும் நடத்துறது இல்லை. அதே போல் நீங்கள் தனியார் நிறுவனங்களில் போனாலும் அந்த கணனிகள் இருக்குது. பொலிஸ் நிலையத்தில் போனாலும் கணனி இருக்குது. சில ஆலயங்கள்லையும் கூட இன்றைய கணனிகள் வைத்திருக்கிறார்கள். கணக்குகள் பார்க்குற கணனியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க கணனி தொடர்பாக எங்களுக்கு அவசியம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தரம் 5ஆம் ஆண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. அதில் 5ஆம் ஆண்டில் நாங்கள் ஆழமாக படிக்க மாட்டோம். சும்மா மேலோட்டமாக கணனியை எவ்வாறு இயக்குவது அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு மனிதனும் தகவலும் என்ற பாடத்தினூடாக பார்க்க இருக்கிறோம். இதில் இந்த மனிதனும் தகவலும் என்ற இதில் நாங்கள் என்னென்னு சொன்னால் தகவல் தொடர்பு சாதனங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்பாடல் என்றால் என்ன,
தகவல் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம். தகவல் என்றது ஒரு செய்தியை வெளிப்படுத்துறது தான் தகவல். ஒரு செய்தியை வெளியிடுறது தான் தகவல். தொடர்பாடல் என்றால் இரண்டுக்கு மேற்பட்ட இடங்களோட நபர்களோட இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இடங்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களோட தொடர்புகளை இணைப்பினை ஏற்படுத்துறது தான் தொடர்பாடல் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த தகவல் தொடர்பு என்பது ஒரு செய்தியை வெளியிடுறது. அந்த செய்தியை நாங்கள் தொடர்பு கொள்வது, அதாவது தொடர்பை பேணுவது. அதாவது இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு இடங்களுக்கு இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு இடங்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இடங்கள் நபர்களோட தொடர்புகளை இணைப்பினை ஏற்படுத்துகிறது தான் இந்த தகவல் தொடர்பு. அந்த வகையில் இந்த தகவல் தொடர்பை நாங்கள் பேணுறதுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து கணனி தொடர்பான அறிவுங்களுக்கு தெரியும். இந்த கணனியில நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கணனியினுடைய கூறுகள் தொடர்பாக தான் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் இந்த திரையில பார்த்து கொண்டிருக்கீங்க இரண்டு வகையான கணனிகளை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஒன்று மடிக்கணனி என்று சொல்றோம். அது லேப்டாப் வந்து என்ன சொல்றோம்னா தமிழில் நாங்கள் மடிக்கணனி என்று சொல்றோம். இது சாதாரணமாக அனைத்து பகுதிகளுமே அதனோட இணைந்ததாக காணப்படும். இங்கால இருக்கிற டெஸ்க்டாப் கணனி என்று சொல்றது, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் என்று சொல்றது, அதாவது மேசை கணனி. அதாவது மேசை கணனி இதற்கு பல பாகங்கள் இருக்குது. பல பாகங்கள் இருக்குது. அலுவலகங்களிலே கூடுதலான பாவனையில இந்த டெஸ்க்டாப் கணனி அதாவது மேசை கணனி தான் காணப்படும். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சொல்றது மேசை கணனிகள் பயன்பாட்டிலே உள்ளது. இந்த கணனியினுடைய பாகங்கள், அதனுடைய இயக்கம், அது எவ்வாறு தொழிற்படுகிறது என்பது தொடர்பாக நாங்கள் மேலோட்டமாக இன்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கணனியுடைய பகுதியை பார்ப்போம். இதை சொல்றது சிஸ்டம் யூனிட் என்று சொல்றோம். இதை வந்து சொல்றது சிஸ்டம் யூனிட். எங்களுக்கு மூளை எந்த அளவு முக்கியமானதோ அதே போல இந்த கணனியில இந்த சிஸ்டம் யூனிட் என்று சொல்றது ஒரு முக்கியமான ஒரு செயல். அதாவது நாங்கள் முறைமையாளர் என்று சொல்லுவோம் அல்லது மைய செயலி என்றும் சொல்லிடுவோம். இதுல வந்து எங்களுடைய அந்த தகவல்கள் எல்லாம் இங்கதான் இருக்கு. சரிதானே? இப்போ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள RAM இருக்குது, இதுக்குள்ள RAM இருக்குது. அதை விட நீங்கள் இதில் CD ஒன்றை போட்டு அதில் இருந்து நீங்கள் செய்தியை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல் வீடியோ பார்த்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் இந்த சிஸ்டம் யூனிட் தான் தேவை. சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு CD ஒன்றை போட்டு அதில் இருந்து வீடியோவை பார்க்கலாம், இல்லாட்டி ஒரு செய்திகளை படிக்கலாம், ஏதாவது செய்யலாம். அதே போல் இதில் இரண்டு துவாரங்கள் இருக்கின்றன. இதில் இருக்கிறது நாங்கள் பென் டிரைவ் ஒன்று சொல்லி பின்னுக்கு பார்ப்போம். அந்த பென் டிரைவை இதுக்குள்ள செலுத்தி நாங்கள் அதில் திரையில் நாங்கள் அதில் பார்த்துக்கொள்ள முடியும். அதே போல் இதில் இந்த வட்டமாக இருக்கிற இந்த பொத்தான் வந்து நாங்கள் இதை ஒன் பண்ணுறது, இந்த சிஸ்டம் யூனிட்டை ஒன் பண்ணுறது இந்த பொத்தான் பயன்படுத்தப்படுகிறது. மேலதிகமாக இது தொடர்பான விளக்கங்களை நீங்கள் மேல் வகுப்புகளை போயிட்டு இது தொடர்பாக கூட படிக்கணுங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஆரம்பமாக மேலோட்டமாக பார்க்குறீங்க. இதில் இந்த சிஸ்டம் யூனிட்டை நீங்கள் முதல்ல ஒன் பண்ணுறது வந்து இந்த பட்டினை அமர்த்தி நீங்கள் ஒன் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான CD ஒன்றை போடணும்னா இதுக்குள்ளே CD ஒன்றை போட்டுக்கொள்ள முடியும். அதே போல் பென் டிரைவ் இருந்தால் பென் டிரைவ் இந்த துவாரங்கள் கூட சேர்த்து நீங்கள் ஒரு காட்சியோ அல்லது ஒரு PDF ஃபைலையோ ஏதாவது ஒன்றை நீங்கள் அங்கே திரையில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்த நீங்கள் பார்க்குறதே இதான் மொனிட்டர். அந்த கணனியுடைய முன்திரை என்று சொல்லுவோம். அதாவது தெரிவிப்பி அல்லது திரை என்று தமிழில் சொல்லப்படுகிறது மொனிட்டர். இந்த மொனிட்டருடைய முன்பகுதி இவ்வாறு காணப்படும், பின்பகுதி இவ்வாறு இருக்கிறது. பின்பகுதியிலே இருந்த அதாவது பவர், அதாவது மின்சாரத்தை மின்னை கொடுப்பதற்கான ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல் இதில் நீளமாக இருக்கும். அந்த நீள பகுதி வந்து சிஸ்டம் யூனிட்டோட இணைப்பதற்கான ஒரு இது இருக்கிறது, சரி ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் இணைப்பதற்கான இடங்கள் தான் பின்னே இருக்கின்றன. இவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து இந்த திரையை நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கணும், தெரிவிப்பி அல்ல திரை என்று சொல்றது. இதை நீங்கள் சிஸ்டம் யூனிட்டுகளாக இந்த வார விடயங்கள் இந்த திரையில நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கீபோர்ட் என்று சொல்றது. இந்த கீபோர்ட் வந்து நாங்கள் ஒரு செய்தியை நாங்கள் தகவலை அந்த சிஸ்டம் யூனிட்டுக்கு அனுப்புறதுக்கு தட்டச்சு செய்யலாம். அதாவது சாவி பலகை என்று சொல்றது. இதில் நீங்கள் ஒரு தமிழாலையும் டைப் பண்ண முடியும், சிங்களத்தாலையும் டைப் பண்ண முடியும், ஆங்கிலத்தாலையும் டைப் பண்ண முடியும். இந்த இதனோட நாங்கள் தட்டச்சு செய்து திரையில் நாங்கள் அதை பார்க்க முடியும். அல்லது அந்த செய்தியை ஒரு இடங்களுக்கு அனுப்ப முடியும். உதாரணம் ஒரு கடிதம் ஒன்று அடிப்போம்னா அதுக்கு இந்த விசைப்பலகை சாவி பலகை தேவை. ஒரு கடிதத்தை அடித்து அதை நாங்கள் மெயில் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த சாவி பலகை பயன்படுத்தப்படுகிறது. அவை ஒரு தட்டச்சு ஒரு பந்தியை டைப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வினாக்களை தயாரிக்கிறதுக்கோ அல்லது விடைகளை நாங்கள் எங்கள் விடயம் மூலம் இருக்கின்ற வினாக்களுக்கு விடை எழுதி அனுப்புவதற்கோ இந்த தட்டச்சு கட்டாயம் தேவையானது. இந்த சாவி பலகையை நாங்கள் கணனியில் முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். இனி அடுத்ததாக இதை சொல்கிறது
யூபிஎஸ்ன்னு சொல்கிறாரு, அதாவது பவர் சப்ளையர்னு சொல்கிறாரு. அதாவது நாங்கள் இதுக்கு வந்து கரண்ட் வந்து மின்சாரத்தை வந்து ஒரு சீராக வழங்குவதற்காக, மின்சாரத்தை வந்து கண்ணாடிக்கு சீராக வழங்குவதற்காக இந்த யூபிஎஸ் பயன்படுத்தப்படுது. இதை நாங்கள் தமிழில் வந்து தடைப்படாத வலுவழங்கி என்று சொல்கிறோம். உதாரணமாக கரண்ட் மின்சாரம் வந்து இடையில தடைப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற போது அது சேவன்படையில் என்றால் அது அழிஞ்சு விடும். அவை இந்த யூபிஎஸ்ஸை பயன்படுத்துகிற போது மின்சாரம் நின்றாலும் எங்களுக்கு ஒரு அரவணைத்தியாலத்துக்கு இந்த யூபிஎஸ் ஊடாக கரண்டை பெற்று நாங்கள் இயக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ள நாங்கள் எங்களை தேவையான பணிகளை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய வசதிகளை செய்ய முடியும். அதுக்காக வேண்டி இந்த யூபிஎஸ் வந்து மின்சாரத்தை வந்து ஒரு சீராக வழங்குவதற்கும், திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் சிறிது நேரங்களுக்கு ஒரு அரமணத்தியாளத்துக்கு மின்சாரம் எங்கள் கணனியை பயன்படுத்துகிறதாகவும் இது பயன்படுத்தப்படுறது. ஆகவே கணனி பயன்படுத்தும் போது இதை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா இது மவுஸ் சொல்கிறோம், சுட்டி. அதாவது கணனியில் வந்து எந்தெந்த பகுதி எந்த இடங்களை நாங்கள் தேவையாக இருக்கோ அந்த இடத்தை நாங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுட்டி இல்லாமல் நாங்கள் கணனியை மேசக்கரணி, அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இயக்கணும் வந்து சொன்னாலும் சரி, மடிக்கணனி இயக்கணும்னு சொன்னாலும் சரி, மடிக்கணிலே உள்ளுக்கு இருக்குது சுட்டி. அந்த சுட்டியை இயக்குறதுக்கு, அந்த சுட்டி நாங்கள் சுட்டி காட்டுறதுக்கு, அல்லது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைலை கிட்ட கொண்டு கிளிக் பண்ணுறதுக்கு இந்த மவுஸ் வந்து கட்டாயம் அவசியமானது. ஆகவே இதுவும் வந்து ஒரு கணனியுடைய பகுதியில் முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுது. அடுத்தது வந்து இது ஸ்கேனர்னு சொல்கிறது. உதாரணமாக இந்த புத்தகங்களில் இருக்கிற ஒரு படத்தையோ அல்லது வினாவையோ நாங்கள் எடுக்கிறோம்னு சொன்னால் அதை நாங்கள் கணனிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால், உதாரணமாக இதில் இருக்கிற படத்தை நாங்கள் கணனிக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இதை இந்த ஸ்கேனருக்குள்ளே வச்சு ஸ்கேன் பண்ணி அதை எடுத்துக்கொள்ள பண்ணோம், சேவ் பண்ணி போட்டு நாங்கள் உங்களை தேவைக்கு பயன்படுத்த முடியும். அவ்வாறான பயன்பாடுகளுக்கு இந்த ஸ்கேனர் கட்டாயம் தேவை. படங்களை ஸ்கேன் பண்ணுறது, சில வினாக்களை ஸ்கேன் பண்ணுறது, சில கட்டுரைகளை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுறது போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த கணனி இந்த ஸ்கேனர் வந்து அவசியமானது. நம்ம கணனியில் முக்கியமான பகுதிகளில் ஸ்கேனரும் அவசியம். அடுத்த வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து பிரிண்டர்ன்னு சொல்லுவோம். பிரிண்டர் வந்து கன வகைகளில் இருக்குது. நிறைய வடிவங்களில், நிறைய வகையில், நிறைய இதோட பயன்பாட்டோடு இருக்குது. கணக்கு இப்போ இதில் நாங்கள் 2 வகையான பிரிண்டர் போட்டிருக்கிறோம். இது வந்து கலர், இது பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இது வர முடியும். இது வந்து கலர் பிரிண்டுகளை எடுக்க முடியும். அதே போல் அதில் கணக்கு வசதிகள் இருக்குது, அதாவது பைக்ஸ் வசதி இருக்குது. அதே போல் ஃபோட்டோ காப்பி செய்யக்கூடிய வசதிகளும் அதில் இருக்குது. இவ்வாறு ஆன பகுதிகள் வந்து எங்களுக்கு கணக்கு தேவை. அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் திரையில் பார்த்தாலும் கூட அதை எடுத்து நாங்கள் மேலதிகமாக படிப்பதற்கோ அல்லது ஒருவருக்கு இன்னொரு கொடுப்பதற்கோ இப்போ கடிதம் ஒன்று டைப் பண்ணி நாங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு சொன்னால் அந்த கடிதத்தை டைப் பண்ணி போட்டு பிரிண்ட் எடுத்து தான் நாங்கள் வழியில் அனுப்புவோம். அவை அனுப்புறதுக்கு இந்த முக்கியமாக கணனியோட சம்மந்தப்பட்டதாக இந்த பிரிண்டரும் முக்கியமானது. அதை வந்து நாங்கள் தமிழில் அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். தமிழில் அச்சுப்பொறின்னு சொல்லுவோம். அவை இந்த அச்சுப்பொறியம் வந்து எங்களை கணனியில் முக்கியமான ஒரு பாகமாக இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா இது ஒலி ஸ்பீக்கர், அதாவது ஒலிபெரி. இது வந்து கணனியில் இருக்கிற ஒரு வீடியோவை நாங்கள் பார்க்குற போது அதனுடைய ஒலியை செவிமடுப்பதற்கு இந்த ஸ்பீக்கர் பயன்படுத்தப்படுது. இல்லாட்டி நாங்கள் ஒருவரோட ஸ்கைப்பில் உரையாடையக்குள்ள அவருடைய ஒலி வந்து எங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் அதற்கு இந்த ஒலிபெரிக்கு அவசியமாக காணப்படும். அதே போல் ஒரு படம் வந்து நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் அந்த படத்துடைய ஒலி வந்து எங்களுக்கு கேட்கணும்னு சொன்னால் இந்த ஸ்பீக்கர் அவசியமானது. அப்போ இதுவும் வந்து கணனியோட முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்த பார்ப்போம், இது ரிவர்ட், அதாவது ரிவர்ட் என்று சொல்கிறது சி. இதில் வந்து நாங்கள் வேறு வீடியோக்களையோ அல்லது படங்களையோ சேவ் பண்ணி வைக்க முடியும். அதே போல் தேவையான நேரத்துக்கு சேவ் பண்ணி வச்சு நாங்கள் தேவையான நேரத்தில் அதை போட்டு பயன்படுத்த முடியும். அப்போ இதில் ரிவர்ட் என்று சொல்லி சிடியை நாங்கள் ரிவர்ட் என்று சொல்லுவோம். இதில் வந்து ஒவ்வொரு அளவுகளை கேட்டே இருக்கிறது. இதில் 700 MB இருக்குது, அந்த அளவுகள் இருக்கிறது. அதே போல் நாங்கள் ஒரு தேவையான தகவலை இதை சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் தேவையான போது அதை போட்டு பயன்படுத்த முடியும். அதே போல் டிவிடி என்று சொல்கிறது, இதுவும் வந்து இலக்க முறை காணொலி வட்டு, அதாவது இலக்க முறை காணொலி வட்டு என்று சொல்கிறது. இதுவும் வந்து மிக நீண்ட இதில் வந்து அளவுகள் இருக்குது, ஜிபி எல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் மிக நீண்ட வீடியோக்களை இதில் சேவ் பண்ணி வச்சிருப்பார்கள். அதே போல் எங்கள்கிட்ட ஒரு வீடியோ நாங்கள் தயாரிக்கணும்னு சொன்னால் அந்த வீடியோக்களையோ அல்லது பிடிஎஃப் ஃபைல்களையோ தேவையான விடயங்களை சேவ் பண்ணி இதில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும்.
அதை சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்த முடியும். இல்லாட்டி எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விடயத்தை இந்த டிவிடியில் சேவ் பண்ணி நாங்கள் இன்னொரு அளவுக்கு வழங்க முடியும். இப்போ நீங்கள் கூட திரைப்படங்களோ அல்லது கல்வி சம்பந்தமான செய்திகளோ வருகிற போது நீங்கள் கடையில் பார்த்துருக்கீங்களா இவ்வாறு டிவிடி அந்த டிவிடி இருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த டிவிடியில் என்ன இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான விடயங்கள் அதை சேவ் பண்ணப்பட்டது. அது காணொலியாக இருக்கலாம், வீடியோ ஃபைலாக இருக்கலாம், ஃபோட்டோக்களாக இருக்கலாம், இவ்வாறாகவும் இருக்கலாம். அப்போ நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இது என்னுடைய ஒன்றாக இருக்குது. அடுத்தது இது வந்து ப்ளூரே என்று சொல்கிறது. இப்போ தற்காலத்தில் வந்து வளர்முக நாடுகள், அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் தான் இது வந்து கூடுதலாக பயன்படுத்தி வருகிறார்கள். எங்கிற நாடுகளில் இப்போ தற்போது பயன்பாட்டில் இருக்குது. இது வந்து மிகவும் அதாவது நீளமான கெப்பாசிட்டி கூடின இதுகளை இதில் சேமித்து வைக்க முடியும். அதாவது இதுக்கண்டு தனியாக வந்து ப்ளூரே என்று சொல்கிற இதில் வந்து டிவிடி இருக்குது. அதுக்கு முடிய இது அதில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ப்ளூரே டிவிடியில் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். எல்லாருக்கும் காணியில் போட்டு பயன்படுத்த முடியாது. ஆகவே இவ்வாறான பகுதிகளையும் காணியில் தட்டுகள் வீட்டுகள் பார்க்கல இதுவும் பார்க்க வேண்டியது. இது நவீன காலத்தில் இது வந்து ஒரு பயன்பாட்டில் இருக்குது. ஆகவே இனிவரும் கணனிகளில் இந்த ப்ளூரேயை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் இது கூடுதலாக இருக்குது. ஆகவே இதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போல் இது பென் டிரைவ்னு சொல்கிறது, அதாவது பேனா செலுத்தி. இது வந்து மிகவும் என்னென்னு சொன்னால் ஒரு விடயத்தை நாங்கள் சேவ் பண்ணி இதை கொண்டு செல்ல முடியும். உதாரணமாக நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த நீங்கள் படிக்கிற பாடசாலையில் ஒரு விடயத்தை ஒளிப்பதிவு செய்கிறீங்க. அந்த ஒளிப்பதிவு செய்த அந்த காணொலியை நீங்கள் கொழும்புக்கு ஒரு ஆளை உங்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்குதுன்னு சொன்னால் இந்த இதில் சேவ் பண்ணி இலவாக கொண்டு முடியும். சின்ன இது பொக்கெட்டில் போட்டுக்கொண்டு நீங்கள் கொண்டு போய் செல்ல முடியும். ஆகவே இவ்வாறான இதில் அளவுகள் இருக்குது. இதில் 32 GB குறிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் 8 GB, 14 GB, 32 GB எல்லாம் இருக்குது. அந்த அளவுகளை கேட்டு நீங்கள் பென் டிரைவ் கடையில் வாங்கிக்கொள்ள முடியும். இதில் வந்து நாங்கள் தேவையான விடயங்களை சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணமாக வீட்டில் ஒரு உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் இப்போ வருது. கொரோனாவுக்கு பின்னர் நிறைய வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோக்களை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னா இந்த பென் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுட்டு தேவையான இடத்துல நாங்கள் போட்டு பயன்படுத்த முடியும். அதை இதை கொண்டு செல்வது விழாவான கணனி உங்களுக்கு பாடசாலையில் கொண்டு வந்து போட்டு பார்த்து ஒரு வீடியோ போட்டு பார்க்க முடியும். அந்த வீடியோ நாங்கள் வீட்டை கொண்டு பார்க்க முடியும். இப்போ இது பென்ட்ரைவ் இருந்ததுன்னா நீங்கள் பாடசாலைக்கு கொண்டு வந்து அதில் இருக்கிற காணொலிகளை நீங்கள் பெற்று வீட்டை போய் படிக்கிற சந்தர்ப்பமும் இருக்குது. ஆக இந்த பென்ட்ரைவ் வந்து நாங்கள் இது வந்து ஒரு விடயத்தை சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ படமாக இருக்கலாம், அல்லது வீடியோ கிளிப்பாக இருக்கலாம், அல்லது வேர்ட் ஃபைலோ அல்லது பிடிஎஃப் ஃபைலோ எல்லாம் நாங்கள் இதை சேவ் பண்ணி கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த பென்ட்ரைவ் வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அடுத்தது வெப் கேமரான்னு சொல்கிறது, வலை கேமரான்னு தமிழில் சொல்லுவோம். இது வந்து நாங்கள் உதாரணமாக ஸ்கைப்பில் கதைக்கிற போது ஒரு முகம் பார்த்து கதைக்கிறது நீங்கள் படிக்கிறீங்க. ஜூம் கிளாஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. இந்த வெப் கேமரா வந்து அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிற போது வெப் கேமரா தருது. அதாவது முகம் பார்த்து கலைப்பதற்கு அல்லது முகம் பார்த்து கலைப்பதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த வெப் கேமராவுடாக உங்களோட முகம் அங்கேருந்து கலைக்கிற அந்த முகத்தை நீங்கள் இணையவழியூடாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து பயன்பாட்டில் இருக்குது. டெஸ்க்டாப் கணினியில் பயன்பாட்டில் இருக்குது. ஆகவே மடிக்கணினின்னு சொன்னால் மடிக்கணினிலே அது உள்ளே பொருத்தப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் டெஸ்க்டாப் கணினி பயன்படுத்துகிற போது இந்த வெப் கேமரா பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெப் கேமரா நாங்கள் முகம் பார்த்து கலைப்பதற்கு உதவுகிறது. ஜூம் கிளாஸ்கள் படிக்கிறீங்க, ஜூம் கிளாஸில் பயன்படுத்தும் போது இது பயன்பாட்டில் உள்ளது. அடுத்தது சரி, அப்போ இப்போ நாங்கள் கணினியுடைய முக்கியமான பகுதியில் பார்த்துருக்கோம். இதை பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் நாங்கள் பார்த்த சாவி பலகை என்ற ஒரு பலகை. ஏன்னா நாங்கள் காட்டினாங்க உங்களுக்கு சாவி பலகை என்ற படத்தில் பாருங்கள். இதில் எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது. என்னென்ன எழுத்துக்கள் இப்போ தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது, சிங்கள மொழியிலேயே இந்த சாவி பலகைகள் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான எழுத்துக்களை டைப் பண்ணி நாங்கள் விடையாட்ட கடிதம் அடிக்கிறாங்க. இந்த எழுத்துக்கள் இருக்குது, இந்த எழுத்துக்களை டைப் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ள இதை வந்து நாங்கள் சாவி பலகை என்று சொல்லுவோம். இது வந்து தட்டச்சு செய்வதற்கு இந்த சாவி பலகை அவசியமானது. அடுத்தது வந்து யூபிஎஸ் என்று சொன்னார். ஏன்னா அதாவது மின்னை வந்து தடைப்படாமல் வழங்கக்கூடிய ஒரு மின் தடைப்படாமல் சீரா வழங்குறதுக்கு பயன்படுத்தப்படுற யூபிஎஸ் என்று சொன்னார். பவர் சப்ளையர்னு சொன்னார். இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ஆன் பண்ணிட்டால் நாங்கள் இதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், இதை வந்து கரண்டில் கொடுப்போம். இதை வந்து மெயினாக வர அந்த சுவிட்ச் போர்டில் இதை செய்வோம். சரிட்டு இது இந்த நைப்புகள் வந்து கொண்டு பின்னுக்கு பாருங்க 3 நைப்புகள் இருக்குது. ஒன்று கணனிக்கும், ஒன்று
CPU கொடுப்பாங்க, சிபியுக்கும் கொடுப்போம், சிஸ்டம் யூனிட்டுக்கும் கொடுப்போம், இதை கணினியினுடைய மானிட்டருக்கு கொடுப்போம். அப்போ 2 கொடுப்போம். இதில் முன்பகுதியில் நாங்கள் இதை ஒன் பண்ணினோம்னா உங்களுக்கு ஒரு சத்தம் வந்து வரும், ஈச்சென்ற ஒரு சத்தம் வந்து வரும். இதில் 3 மின் விளக்குகள் ஒளிந்தாப்புறம் இது வந்து செயற்பாட்டில் ஆரம்பிக்கும். இந்த செயற்பாட்டில் ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்யணும்னா இதுக்குள்ளே கரண்ட் சேமிக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு மெயின் கரண்டில் இருந்து வர பிரதான மெயின் கரண்ட் வந்து தடைப்படுகின்ற போது இதுக்குள்ள இருக்கிற கரண்ட் வந்து கணினியை இயக்குறதுக்கு பயன்படுத்தப்படும். அவை இதில் இந்த பாட்டின் வந்து அதுக்காக பயன்படுத்தப்படும். அதே போல் இதை பார்த்தீங்கன்னா இதான சுட்டி, இதுதான் அந்த சுட்டி. இதை நாங்கள் அந்த சிஸ்டம் யூனிட்டில் பொருத்திட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா தேவையானதில் கிளிக் பண்ணி இதை டபுள் கிளிக் பண்ணி அந்த தேவையானதுக்கு கொண்டு செல்ல முடியாது. பவர் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, படங்களை இடம் நகர்த்துறதுக்கு போன்றபடி இது பயன்படுத்தப்படுகிறது. இதை நாங்கள் மவுஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சுட்டி, தமிழில் சுட்டி என்று சொல்லுவோம். சரிதானே? இது வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இது வந்து ஸ்பீக்கர். இது வந்து ஸ்பீக்கர் நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஒலியை கணினியிலிருந்து ஒலியை வழியாக கேட்கணும்னு சொன்னால் இந்த ஒலி ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அதாவது ஒலிபெருக்கின்னு சொல்லுவோம். ஆகவே இந்த ஒலியை வந்து நாங்கள் காணொலி என்று சொன்னால் இந்த ஒலியை கேட்கிறது, பாட்டண்டா அதில் ஒலியை கேட்கிறது, வாரான ஒலியை கேட்கிறது இந்த ஒலிபெருக்கி அவசியமாக இருக்கிறது. இதுதானே பிள்ளைகள் நாங்கள் இனி நாங்கள் அந்த கணினியினுடைய பயன்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு இந்த பாகங்களுடைய பயன்பாடுகள் தொடர்பாக சொல்லியிருக்கிறேன். அதாவது திரும்ப இது வந்து எங்களுக்கு நாளாந்த செயற்பாடுகளுக்கு தேவையாக இருக்கிறது. அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிறது, பாடசாலையில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று அடிக்கணுமெண்டா என்னென்னத்தை பயன்படுத்தி ஒரு கடிதம் ஒன்றை டைப் பண்ண போகணும்னு பார்ப்போம். சரிதானே? சரி, இப்போ இது வந்து சொல்கிறது, இது வந்து ஒரு வேர்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சில குறியீடு மேலே தரவுகள் தரப்படுகிற மேல் பாரில் தரவுகள் இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று அப்படி டைப் பண்ணலாம்ன்றதை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். முதல்ல இந்த கணினியை ஒன் பண்ணி இப்போ மானிட்டரில் அப்படி வந்தால் பிறகு நீங்கள் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் பட்டின் ஒரு பட்டன் இருக்குது. ஸ்டார்ட் பட்டினை ஒன் பண்ணிங்கன்னா அப்படி ஐக்கன்களுடைய காணும். அதில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தான் நாங்கள் டைப் பண்ணோம். வேர்டில் நாங்கள் டைப் பண்ணுறது அப்படி நீங்கள் வேறு இடத்துல டைப் பண்ணலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் வேர்டில் டைப் பண்ணுறதா பல இடத்துல வாங்குது. அப்போ நாங்கள் வேர்ட்டை நாங்கள் ஒன் பண்ணோம். வேர்ட்டை ஒன் பண்ணிங்கன்னா அப்படி எழுதுல உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் ஒரு கடிதம் கொண்டு எழுதணும் பண்ணால் பேப்பரை நாங்கள் தெரிவு செய்வோம். எந்த பேப்பர்லன்றது நாங்கள் சாதாரணமாக ஒரு கடிதம் கொண்டு எழுதணும்னா எந்த பேப்பரில் எழுத போகிறோம்னு நாங்கள் தெரிவு செய்கிறோம். அதுபோல் இந்த கணினியிலையும் நாங்கள் பேப்பரோட சைஸை தெரிவு செய்யணும். அதாவது A4 சைஸில் எழுத போகிறோமா, A3 சைஸில் எழுத போகிறோமா, A5 எழுத போகிறோமா, B5 எழுத போகிறோமா அந்த நிறைய பேப்பர் சைஸ்கள் இருக்குது. அப்போ நாங்கள் பொதுவாக A4 சைஸில் தான் பேப்பர் டைப் பண்ணுவோம். அப்போ பேப்பர் A4 சைஸில் அப்படி டைப் பண்ணுறோம். அப்போ நாங்கள் முதல்ல இந்த பேப்பரை தெரிவு செய்வோம். பேஜ் லே அவுட் வந்து பேஜ் லே அவுட்டில் போய் பேப்பரில் சைஸ் அந்த பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. இதில் நிறைய சைஸ்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதில் நாங்கள் A4 தான் எடுக்கணும். இங்கே A4 கிளிக் பண்ணோம்னா இந்த A4க்கு பேப்பர் மாறும். இதில் நாங்கள் மார்ஜின் செட் பண்ண முடியும். மார்ஜின்ன்றது அந்த சைட்டில் லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்கணும், ரைட் சைடில் எவ்வளோ இருக்கணும், மேலே எவ்வளோ சைஸ் இருக்கணும், கீழே எவ்வளோ இருக்கணும்ன்றதை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். அதுக்கு அடுத்ததான் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா டைப் பண்ண போகலாம். டைப் பண்ணுறதுக்கு நான் ஹோமில் போய் எழுத்து எந்த எழுத்துல டைப் பண்ண போகிறோம், அதாவது ஆங்கிலத்தில் டைப் பண்ண போகிறோமா, தமிழில் டைப் பண்ண போகிறோமா அல்லது சிங்களத்தில் டைப் பண்ண போகிறோமான்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் போய் தமிழை செலக்ட் பண்ணுறேன். இல்லை பாமினியில் உங்களுக்கு எழுத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதில் நான் பாமினி என்ற எழுத்துருவுக்கு நாங்கள் தெரிவு செய்கிறேன். அதில் எழுத்துன சைஸையும் தெரிவு செய்யலாம். எத்தனை சைஸில் எந்த பெரிய எவ்வளோ எழுத்து வேணுமோ, எந்த சைஸில் உங்களுக்கு எழுத்து வேணுமோ அதை தெரிவு செய்யலாம். சாதாரணமாக கடிதம் கொண்டு அடிக்கணும்னா 12, 14 நாங்கள் அடிக்க முடியும். இப்போ நான் 16 சைஸில் இப்போ உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன டைப் பண்ண போகிறோம் பாருங்க. ஒரு அந்த பேர் வந்து அடி
சரி, இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான விடயத்தை டைப் பண்ணி கொள்ள முடியும். தட்டச்சு செய்து நாங்கள் தட்டச்சு செய்ய முடியும். நான் இதில் திருத்தானக்கரன் தும்பளை ஜெயபிரகாச மகாவித்யாலயம் தும்பளை என்ற ஒரு முகவரி அடிச்சிருக்கோம். இதுக்குள்ள நீங்கள் யாருக்கு கடிதம் அனுப்ப போறீங்களோ அவற்றை பேரை போடுவீங்க, என்ன தேவைக்கு என்ன விடயம் பண்ணுறதை கொடுப்பீங்க. அப்படி கடிதம் எழுதுகிற முறைகள் நீங்கள் தமிழில் படிச்சிருக்கீங்க. அது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கடிதத்தை தயார்படுத்தி கொடுக்க முடியும். இதுதானே இப்போ இந்த கடிதத்தை நீங்கள் இப்படி டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான கடிதத்தை இருக்கும். இப்போ ஒரு போட்டோ ஒன்றை கொண்டு வர போறீங்க, ஒரு அழைப்புதெல்லாம் ஒன்று செய்ய போறீங்க. நான் என்ன செய்யணும்னா இந்த அழைப்புதல் ஒன்று வேணும்னா இப்போ அதே போல் முதல் போன மாதிரி ஸ்டார்ட்டில் போவோம், வேர்டில் போவோம். போய் நான் என்ன செய்யணும்னா பேஜ் சைஸ் உங்களுக்கு பேஜ் இந்த சைஸில் வேணும்ன்றது பேஜ் லே அவுட்டில் போய் பேப்போர்டில் விட்டுருக்கீங்க. பேப்போர்டில் விட்டுருக்கோம். இதானே இதுக்கு ஒரு போர்டர் கொடுக்க போகிறேன். ஹார்ட்டோ இல்லாட்டி இதோட அடிக்க போகிறோம்னா பேஜ் போர்டர் இதானே பேஜ் போர்டரை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணினா இதில் அந்த போர்டரில் இன்னும் வடிவம் வரணும், என்ன டிசைனில் வரணும்னு நிறைய டிசைன்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய டிசைன்கள் இருக்குது. உதாரணமாக தென்னை மரம் பண்ணணும்னா நாங்கள் தென்னை மரம் மாதிரி வடிவம் இதுதானே. அதே போல் வேறு டிசைன் பண்ணணும்னா இந்த மரங்கள் இருக்குது. அப்படி நீங்கள் தேவையான விடயத்தை அதுதானே ஒரு தேவையான விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்போ இதுக்குள்ள நீங்கள் ஒரு படம் ஒன்றை கொண்டு வர போகிறீங்க. ஒரு படம் ஒன்றை கொண்டு வர போகிறீங்கன்னா என்ன செய்ய வேண்டாம், படத்தை முதல் நாங்கள் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். எந்த ஃபைலுக்குள்ள படம் இருக்கிறது பார்க்கணும். நாங்கள் இதில் போய் ஓப்பனாக கொடுப்பீங்க. ஓப்பனாக கொடுத்தா நீங்கள் உங்களோட இடத்த படம் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. உதாரணமாக இந்த இதில் டெஸ்க்டாப்பில் ஒரு படம் ஒன்று இருக்குது பார்க்கலாம். இப்போ நாங்கள் படம் ஒன்று அப்படி எடுத்துருக்கு. நம்ம தேவையான ஒரு படம் ஒன்றை நான் எடுத்துருக்கு. இதை நாங்கள் என்ன செய்வோம்னா இதை சுற்றியாக போய் காப்பி பண்ணுவோம். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி பண்ணுங்க. அதை காப்பி பண்ணுவோம். ரைட், இப்போ படம் வந்துடுது. படம் வந்துட்டு இந்த படத்தை நான் இந்தியாவில் கரப்பாகிறது, இந்தியாவிலாம் கரப்பாயிரு. இப்போ இதை நாங்கள் இல்லாமல் செய்வோம். இல்லாமல் செய்வோம்னா என்ன செய்வோம்னா இதில் நாங்கள் இதில் போய் என்ன செய்வோம்னா இங்கே ஃபார்மேட்டில் பார்த்து ஃபார்மேட்ன்ற டூல் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் க்ராப் பண்ணு ஒரு ஐக்கன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே படங்கள் செலக்ட் ஆகி இருக்கிறத காணும். இதில் வந்து கருப்பாக டொட் மேட் இருக்குது. அதை நாங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்த வேண்டாம். அந்த படத்தை கருப்பு தேவையில்லாமல் அவங்க அகற்ற முடியும். சரியான இப்போ உங்களுக்கு தேவையில்லாத கரப்பாக இருந்த பகுதியெல்லாம் வேற்றப்பட்டு. இப்போ இந்த படத்தை நாங்கள் மேலும் அழகாக இல்லை வேறு எங்களும் நகர்த்தோம்னு சொன்னாங்க. இந்த படத்தை வேறு இடங்களுக்கு நகர்த்தோம்னு சொன்னால் சாதாரண நகர்த்த முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால்
இந்த வெப் டெக்ஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்குவாரில் வட்டிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போக முடியும். இதுதானே இங்கே எங்கெங்கே கொண்டு போகணுமோ அங்கே இலவாக படத்தை கொண்டு போகணும். இந்த படத்தை நாங்கள் மேலும் ஏதாவது டிசைன்கள் அவுட்லைன்கள் கொடுக்கணும், இல்லாடி ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அளவுபடுத்துகிற என்ன செய்யணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்லேயே வேணுமா இதில் இந்த ஐக்கான் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் படத்தை டிசைன் பெரிய செய்யலாம். இந்த வடிவத்தில் வரும். உதாரணமாக நான் இப்போ மட்டமாக பண்ணணும், இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த படம் மட்டமாக, இந்த படம் மட்டமாக. அதே போல் ஃபார்மேட்டில் போய் இந்த படங்கள் ஒரு டிசைன் ஆகும். இந்த அவுட்லைனை வந்து நான் கருப்பாயிருது. இதை நாங்கள் வேறு நேரத்துக்கு மாற்ற முடியும். பிக்சர் போர்டில் போய் சோப்பை கொடுத்தோம்னா படம் சோப்பு போர்டோட வேறு. அதை விட நீங்கள் பல்வேறு விருப்பமான அளவில் நீங்கள் படங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இதுதானே இவ்வாறு நீங்கள் ஒரு கணனியில் சாதாரணமாக தரமாக இந்த வழியில் உங்களுக்கு கணக்க விடைய தேவையில்லை. சாதாரணமாக ஒரு படத்தை கொண்டு வரது, ஒரு கடிதத்தை டைப் பண்ணுறது கொண்ட விடயங்கள் நாங்கள் வேர்டில் பார்க்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான உதாரணமாக உங்களுக்கு ஒப்படைகள் தரப்படுகின்ற போது அங்கே படங்களை நீங்கள் கொண்டு வந்து தெரிவு செய்கிற போது இப்படி கணனியில் தெரிவு செய்து இந்த படங்கள் டிசைனாக நீங்கள் கொப்பியில் ஒட்டுறதுக்காக இருக்கும். அவை பாரான விடயங்கள் தான் இந்த வேர்டில் நாங்கள் பார்க்க முடியாது. அது இன்றைக்கு நீங்கள் பார்த்தது கணனியினுடைய பயன்பாடு. அதில் வந்து நாங்கள் கணனுடைய முக்கியமான பகுதிகள், ஒரு கடிதத்தை எப்படி தயார்படுத்துறது போன்ற விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். அவை இனிவரும் வகுப்புகளில் மேல் வகுப்புகள் நீங்கள் போய் 6ஆம் ஆண்டுக்கு மேலே போய் கணனி தொடர்பாக படிக்கும்போது நம்ம மேலதிக விளக்கங்களை நீங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவை இன்றைய இந்த பாடமானது, அதாவது நாம் மனிதனின் தகவல் என்ற பாடத்தில் அதில் ஒரு அழகாக கணனுடைய பயன்பாடு, கணனியை விளைக்கரனாகவும் விளைகரனாகவும் பயன்படுத்துவது தொடர்பாக இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். அவை இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலிகளாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இணையதள வசதி உள்ள ஒரு கணனியில் போய் நாங்கள் ஒரு விடயத்தை தேடி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க இருக்கோம். அதாவது ஒரு இணைப்பு வேணும். அதாவது டெவலப்பில் இணைப்பு இருக்குது, எஸ்எல்டிஆர் இணைப்பு வழங்கப்படுகிறது. பல்வேறு நிறுவனங்களாக பல்வேறு தொலைத்தொடர் நிறுவனங்களூடாக இந்த இணையதள வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் ஒரு இன்றைக்கு நாங்கள் அந்த இணையதள வசதி உள்ள ஒரு கணினியில் நாங்கள் ஒரு விடயத்தை தேடி பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை எப்படி அதை தேடி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் அதாவது வேர்ல்டு வைட் வெப்னு சொல்கிற இணையதளத்தின் ஊடாக தான் நாங்கள் www என்று சொல்லப்படுவோம். அந்த வையக மீனிங் வேலை என்று சொல்லுவோமா, அதன் ஊடாக போய் ஒரு விடயத்தை தேடி பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் அந்த கணினியில் ஸ்டார்ட்டில் போய் இப்படி ஐக்கான்கள் வரும். இதில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதில் கூகுள் க்ரோமில் போய் நாங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வேறு ஒரு அமைப்பு தோணும். இதில் நாங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான என்னத்தை நீங்கள் பார்க்க என்ன விடயம் உங்களுக்கு தேவை அதை பார்ப்போம். நாங்கள் இப்போ எங்களுக்கு கல்வி சம்பந்தமான ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விடயங்களை வழங்கக்கூடியதாக ஈதக்சலாவை என்ற ஒரு இணையதளம் இருக்குது. ஈதக்சலாவை என்ற ஒரு இணையதளம் இருக்க கல்வி அமைச்சூடாக நடைபெறுத்தப்பட்டது. அதில் போய் நாங்கள் இவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்பதை இப்போ பார்க்க இருக்கோம். இப்படி கூகுள் க்ரோமில் போய் நீங்கள் கூகுள் ஒன் பண்ணி கொள்ளுங்கள். அதில் நாங்கள் இப்போ ஈதக்சலாவை வந்து நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு வருது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வாறான அமைப்பு இப்போ முதலாவது கிடக்குது ஈதக்சலாவை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. நாங்கள் அதில் போய் சுட்டியால் கொண்டு போய் கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு இவ்வாறான ஒரு அமைப்பு. இதில் 3 மொழியிலும் இருக்குது. சிங்களம் இருக்குது, தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. உங்களுக்கு எந்த மொழி தேவையோ அந்த மொழியில் செலக்ட் பண்ணி கொள்ளும். இப்போ நாங்கள் தமிழில் செலக்ட் பண்ணோம். சரிதானே, தமிழில் செலக்ட் பண்ணோம். ரைட். இப்படி உங்களுக்கு முன்பேஜ் முன்பக்கம் இவ்வாறு வரும். இதில் நீங்கள் எந்த வகுப்பு தேவை உங்களன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். தரம் 1 சரிதானே, தரம் 1 இருக்குது, தரம் 2 இருக்குது, தரம் 1 எல்லாம் 13 வரையான மாணவர்களுக்கான விடயங்கள் இங்கே தரப்பட்டு. அதே போல் வினாத்தாள்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வினாத்தாள்கள் இருக்குது. பிரிவினாக்கல்வி தரம் 13 சேரக்கல்வி வினாத்தாள்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன விடயம் தேவையோ அங்கே போய் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள்
3, 4, 5 மாணவர்கள் இதுக்குள்ள உங்களுக்கு தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்கள் உங்களுக்கு தேவையான விடயத்தில் போய் தேவைப்படும். இப்போ நாங்கள் 5ஆம் ஆண்டு ஒன்றுக்குள்ள போவோம். சரிதானே? 5ஆம் ஆண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடக்குது தமிழ் மொழி, கணிதம், சுற்றாடல், ஆங்கிலம் போன்ற விடயங்கள் இருக்குது. இதில் என்ன வேணும் உங்களுக்கு? கணிதம் வேணுமெண்டா கணிதத்தை செலக்ட் பண்ணுவோம். சரிதானே? இப்போ கணிதத்தில் பாருங்க ஒவ்வொரு அலகுகளும் தரப்படும். ஒவ்வொரு அலகுகளும் இதுக்குள்ள இருக்குது. பழைய பாடத்திட்டங்களும் இருக்குது, கீழே போய்க்குள்ள புதிய பாடத்திட்டங்களும் இருக்குது. உங்களுக்கு தேவையான விடயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இதில் நான் கூட்டல் ஒன்று எடுப்போம், இல்லாட்டி பெருக்கல் ஒன்று எடுப்போம், பெருக்கல் ஒன்று எடுப்போம். சரிதானே? இவ்வாறு வருது. இதில் நீங்கள் செய்து பாருங்க. உதாரணமாக 2, 3, 6 அன்றதை நீங்கள் என்ன செய்யுங்கள், இதில் பெருக்கி இப்படியே போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2, 3, 6 அன்று தரப்படும். சரிதானே? அப்போ இதில் வினா இலக்கங்கள் இருக்குது. 1, வினா இலக்கம் 2, வினா இலக்கம் 3 இருக்குது. நீங்கள் கட்டி கொண்டு போனால் அங்கே வினாக்கள் மாறிக்கொண்டு இருக்கு. இதில் நீங்கள் பார்த்து எழுத முடியும். சரிதானே? உங்களுக்கு தேவையான விடயத்தை இதில் பார்த்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் திரும்ப முதல் கொண்டு போகலாம். சரிதானே? உதாரணமாக 4ஆம் ஆண்டோட 4ஆம் ஆண்டோடன் மிக விடயங்கள் இருக்குது. சுற்றாடலை கிளிக் பண்ணுறேன். சுற்றாடலில் மரம் செடி கொடிகள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மரம். இதுதானே? இதில் நீங்கள் உங்களை தரப்புக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்கிறது. இதில் மரத்தினுடைய பகுதிகளை கேட்டு இதில் நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. இதில் மரம் இது என்ன பகுதி, மரத்தினுடைய என்ன பகுதி. உதாரணமாக இதில் இருக்கிற பூ இருக்குது, ஆனால் நான் காயாண்டு செலக்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த விட சரியாக பிள்ளையாண்டு இதில் காட்டும். செலக்ட் பண்ணிங்கன்னா பிறகு விட காட்டும். நாங்கள் பூ இது முதலாவது பூ வந்து போட்டுக்கொள்ளும். அடுத்த இது என்ன காட்டும். இதை நீங்கள் விரும்பின விளையாடி படிக்கலாம். இதில் விளையாடி படிக்கலாம். சரிதானே? அதே போல் இப்போ எப்படி இல்லாத நிராப்பினாக்குறாரு. நீங்கள் சரி விடையை பார்க்க போகும். கிளிக் பண்ணும். சரிதானே? இப்போ இதில் உங்களுக்கு சரி அடையாளங்கள் விழுந்து எத்தனை சரி வந்து விழுந்து. உதாரணமாக நான் இதில் பிள்ளையாவிட போட்டிருந்தேன்டா, இதில் கிளையாண்டு போட்டிருந்தேன்டா, இதில் உங்களுக்கு என்ன வேணும், விளையாண்டு காட்டும். மீண்டும் முயற்சி செய்க காட்டும். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான விடையாட்டு நீங்கள் இந்த இணையதளத்தினூடாக சென்று, அதாவது இ-பிளக்ஸலாக நான் சொல்கிற இணையதளத்தில் போய் நீங்கள் வேண்டுமான விடயங்களை பார்த்துக்கொள்ள முடியும். அதே போல் ஒரு வினாத்தாள் எடுக்க போகுது. உங்களுக்கு ஒரு வினாத்தாள் தேவைன்னா வினாத்தாள்ன்ற பகுதியை செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்குள்ள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தரம் 5க்கு மாதிரி வினாத்தாள்கள் இருக்குது. நிகழ்நிலை 1 பல்வேறு வினாக்கள் இருக்குது. இதில் நாங்கள் தரம் 5க்கான வினாத்தாள்கிட்ட பார்க்கிறோம். சரிதானே? இதுக்குள்ள நிறைய வினாத்தாள்கள் இருக்குது. 2016ஆம் ஆண்டிலிருந்து வினாத்தாள்கள் 2018ஆம் ஆண்டு வரையான வினாத்தாள்கள் இதில் போடப்பட்டிருக்குது. நான் இப்போ கடைசியாக வந்த பேப்பரோட பார்ப்போம். மாதிரி வினாத்தாள் எல்லாம் உங்களுக்கு வினாத்தாள்கள் தரப்படும். அதுதானே? இந்த வினாத்தாள் மட்டும் வேண்டாம், இதை பிரிண்ட் எடுத்து கொள்ள முடியும், பிரிண்ட் எடுத்து பயன்படுத்த முடியும். அதுதானே? அதே போல் பகுதி 1 வினாத்தாள் ஒரு தேவையான அளவு இந்த இதில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வினாத்தாள் இதில் இருந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்கள் இதில் பிரிண்ட் அண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணணும். இந்த அம்புக்குடியில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கேட்கும். எங்கே நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி போட்டு பிரிண்ட் எடுக்க முடியும். அல்லது சேவ் பண்ண நேரடியாக பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த பிரிண்டர் அடையாளம் போட்டுருக்கு. இந்த பிரிண்டரில் போய் நீங்கள் நேரடியாகவே பிரிண்ட் பண்ண முடியும். இதுதானே வாரண வசதிகள் இந்த இணையதளத்தில் இருக்குது. ஆகவே இ-பிளக்ஸலாக இணையதளம் அந்த கல்வி சம்பந்தமாக தரம் 5க்கு நிறைய விடயங்களை போட்டதுக்காக நாங்கள் அதில் போய் பார்க்க முடியும். மீண்டும் ஒரு முறை இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டார்ட்டில் போய் ஓல் ப்ரோக்ராமில் போய் கூகுள் க்ரோம்ன்றதை செலக்ட் பண்ணுவோம்.
இதுக்குள்ள போய் நான் என்ன செய்கிறேன்னா ஈத்தக்ஸலாக அந்த ஒருக்கா நீங்கள் ஒரு தரம் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நடிக்கவே வாங்க ஈத்தக்ஸலாக முகவரியை செலக்ட் பண்ணுறீங்க அதில் போய் ஈத்தக்ஸலாக இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன்ன்றது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வாறான அமைப்பு வரும் இதில் ஆங்கிலம் தமிழ் சிங்களம் என்ற 3 மொழியில் இருக்குது உங்களுக்கு தமிழ் தேவைன்னா தமிழில் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணால் முன்பாக்கம் இவ்வாறு தோற்றமளிக்கும் இதில் உங்களுக்கு தேவையான வகுப்பு ஒன்றில் நீங்கள் என்ன செய்யணும் உதாரணமாக முதல் 5ஆம் ஆண்டு பார்த்தாங்க இப்போ 2ஆம் ஆண்டு பார்ப்போம் இதில் போய் சுற்றாடல் செயற்பாடுகள் இருக்குது இதை நாங்கள் ஒன் பண்ணினோம்னா நாமம் பாடசாலையும் நாமம் பாடசாலையில் முதலாளுடைய பாடசாலை உள்ளவர்களை இடங்களையும் அறிந்து கொள்வோம் என்ற விடயம் பெறுது இல்லை இருக்கிற ஆசிரியர் இருக்கிறார் என்று சொல்லப்படும் சரிதானே இனி ஆசிரியை அப்படி போய் கொண்டு மாணவன் நமது வகுப்பு கேட்போர் கூட இது பாடசாலையில் இருப்பவர்களும் பாடசாலையில் உள்ள இடங்களையும் நாங்கள் இதனூடாக பார்த்துக்கொள்ள முடியும் இவ்வாறான விடயங்களை நீங்கள் அந்த இணையதளத்தில் பார்வையிட முடியும் ஏன் நாங்கள் ஒரு மின்னஞ்சலூடாக ஒரு செய்தியை எவ்வாறு அனுப்புவது மின்னஞ்சலூடாக எவ்வாறு ஒரு செய்தியை அனுப்புவது என்பதற்காக பார்ப்போம் அதுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இணையதளத்தில் வசதியாக தோன்றுவங்க போய் நாங்கள் இந்த இடத்துல ஜிமெயிலில் நாங்கள் ஒரு இணைய வசதி இருக்க வேணும் தானே இதுக்குள்ள இவ்வாறான அமைப்பில் நாங்கள் எங்களோட ஒரு இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்க வேணும் அந்த இமெயிலில் இதில் விடாக்குது ஐஎஸ்ஏ பேம் பொயின்பிட்டு வந்து இருக்குது இவ்வாறு இந்த முகவரியால் நான் உள்ளுக்கு போய் கடிதம் பண்ணால் அனுப்பப்போம் ஃபோட்டோ ஒன்றா அனுப்பப்போம் இதில் நாங்கள் என்ன செய்யணும்னா நாங்களோட முகவரி இருக்குது அதை அனுப்புவருடைய இமெயில் இதில் அனுப்புவருடைய ஜிமெயில் அல்லது இமெயில் தேவை அதான் அதில் காட்சி இருக்குது இதில் போய் பாஸ்வேர்ட் கொடுக்க வேணும் ரைட் இப்போ இவ்வாறு தோட்டம் அளிக்கும் இதில் நாங்கள் ஒரு செய்தியோட ஃபோட்டோ ஒன்று அனுப்ப போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கொம்பஸ் இந்த சொல்கிற அந்த பகுதியில் நாங்கள் போகிறோம் இந்த ஐக்கனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த வீட்டில் சக அடையாளம் ஆகிட்டு அதில் நாங்கள் கிளிக் பண்ணுவோம் இதுதானே இதில் கிளிக் பண்ணால் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க யாருக்கு அனுப்ப போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம் சரிதானே நான் இப்போ யாசோ அந்த ஆளுக்கு நான் அனுப்ப போகிறேன் அவருடைய இமெயில் யாகு முகவரி தான் இதில் தரப்பட்டது இமெயில் முகவரி அந்த முகவரிக்கு நான் அனுப்ப போகிறேன் சரிதானே இதில் உடைய ஆனால் फोटो होना नहीं बाबू चला नहीं जाने फोटो उंडे अनुभव போறேன் அப்ப அது நான் என்ன வடிவமான சப்ஜெக்ட் கொடுக்கிறேன் இப்போ நான் இதுக்குள்ள போய் போட்டோவை நாங்க இங்க இருக்கன்னு பார்ப்போம் அங்க கிளிக் இந்த பேப்பர் கிளிக் மாதிரி ஐகான் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணினோம்னா எங்க போட்டோ இருக்கணும் பார்ப்போம் இதுதானே இந்த போட்டோ எங்க இருக்குன்றதை பார்ப்போம் இதுல ஒரு போட்டோ இருக்குது இந்த போட்டோவை நான் ஒன் பண்ணினோம்னா இங்கே லோட் ஆகி கொண்டு நீங்கள் பார்க்கணும் நீல அதோட ரைட் இப்போ ஃபோட்டோ வந்து சேவ் ஆகி இதை நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம் சரிதானே சென்ட் பண்ண போகிறோம்டா இதில் கிடாக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ன்றது கீழே விட்டால சென்ட்ன்றது அதில் கிளிக் பண்ணினோம்னா அங்கே இதில் பார்த்தீங்க மெசேஜ் சென்ட் மெசேஜ் சென்ட் இது நாங்கள் போயிருக்கின்ற நியூ மெசேஜில் பார்க்கலாம் சரிதானே இந்த ஃபோட்டோ வந்து அவருக்கு போய் சேர்ந்துருக்கு சரிதானே இவருக்கு அந்த இந்த ஃபோட்டோ போய் சேர்ந்துருக்கு இதில் அவங்களுக்கு காட்டுது இதை நாங்கள் போய் அவர்கிட்ட இமெயில் இதை நாங்கள் போயிட்டு வந்தோம் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அவர் என்ன செய்வாருன்னா
அங்கே தண்ட இமெயிலை ஓப்பன் பண்ணி அங்கே பார்ப்பேன். சரியா? அப்போ நாங்கள் அவர் அங்கே பார்க்க போகிறேன். அப்படி பார்க்க போகிறேன். சரி, அந்த முகவரியை நான் கொடுக்குறவங்க போய் இதுக்குள்ள யாவுக்குள்ளே போகிறேன். நாங்கள் முதல் ஜிமெயில் அனுப்பினா அனுப்பி போய் சேர வேண்டிய ஜாபு டாக்குமெண்ட் இருந்தது. அவர் அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறார். எப்படி பார்க்க போகிறாருனால் யாவு மேலுக்குலாம் போகிறேன். யாவு மேலுக்குள்ள போகிறேன். இங்கிலீஷில் சரி. இப்போ நாங்கள் அனுப்பினது வந்து அவருக்கு போய் சேர்ந்துருக்குது. இந்த முதலாவது இதில் சரி, இதை நாங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் அந்த படம். நாங்கள் அங்கே அனுப்பின படத்தை வரைங்க பார்த்து கொள்ள முடியும். இதை நாங்கள் அவருக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிட்டு நாம குறியில் கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா புரிந்து எடுக்க வேண்டாம், புரிந்து கொடுக்க வேண்டாம், புரிந்துக்கு வேணும். இதேமாதிரி படம் ஒன்று அனுப்பினாங்களே இதே மாதிரி ஒரு கடிதம் அனுப்பினாலும் அப்படி அனுப்ப முடியும். கடிதத்தை இவ்வாறு தான் ஒரு முகவரிக்கு நாங்கள் ஒரு மின்னஞ்சல் ஊடாக தகவலை அனுப்புவதாக பார்த்துருக்கோம். இப்போ மீண்டும் நான் திரும்ப உங்களை சொல்கிறேன். ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு நாங்கள் அனுப்பணும்னு சொன்னால் ஸ்கூல் புறமுகளால் போய் யாருக்கு அனுப்ப போகிறோம், ஜிமெயில்னா ஜிமெயில், ஜாகு மெயில் கூட போய் நாங்கள் ஒரு கடிதத்தை அனுப்ப முடியும். ஆகவே உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு நண்பருக்கோ அல்லது ஒரு பாடசாலை இன்னொரு பாடசாலைக்கு நாங்கள் கடிதம் கொண்டு அனுப்பக்குள்ள இவ்வாறான முறைகளை பின்பற்றி அனுப்பலாம். இது தொடர்பான மேலதிகமாக நீங்கள் தரமாறக்கு பின்னர் தொடர்பான பாடத்தில் நீங்கள் படிப்பீங்க. இப்போ எங்களுக்கு ஆரம்ப அறிவு என்பதனால நாங்கள் இலகுவாக அடிப்படை விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த இணையதளத்தினூடாக எவ்வாறு மின்னஞ்சலை அனுப்புறது, மின்னஞ்சல் ஒன்றை அனுப்புறது அல்ல மின்னஞ்சல் ஒன்றை எவ்வாறு பார்க்குறது, மின்னஞ்சல் ஒன்றை பார்க்குற முறையும் பார்த்துனீங்க. ஒரு அனுப்பியிருந்தால் இப்படி பார்க்கலாம். அனுப்பியிருந்தால் உங்களுக்கு இப்படி வந்துருக்கு மைக்கான தெரிஞ்சிருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வாறு தோட்டம் பண்ணி சரியான ரைட். இப்போ எப்படி ஏதாவது படம் ஒன்று உங்களை பார்த்துருந்தேன்னா அந்த படங்களை நீங்கள் பார்க்கலாம். எதாவது கடிதமுள்ள பார்க்க முடியும். ஆகவே ஒரு முகவரி கூடாக உங்களை வந்த மெசேஜை எப்படி பார்க்கலாம் என்பதையும் பார்த்துருக்கீங்க. ஆகவே இந்த இணையதளத்தை பயன்படுத்துறது ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தரம் 5 அல்லது தரம் 4 அல்லது தரம் 3 மாணவர்களாக இருக்கிறபடியால் உங்களை பக்கத்தில் ஒரு பெரிய ஆளை வச்சு கொண்டு தான், அதாவது உங்களோட அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது அண்ணாவோ கணினி அறிவு தொடர்பான ஒருவரை பக்கத்தில் வச்சு கொண்டு தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சிறுவர்களாகிய நீங்கள் தனியாக இந்த இணையதளத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆகவே அது தொடர்பாக அறிவு உங்களுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தினால நீங்கள் உங்களை பக்கத்தில் ஒரு வயது வந்தவர்களை வைத்திருக்க வேண்டும். அம்மா அல்லது அப்பாவை, அண்ணாவை அல்லது அக்காவை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கொண்டு தான் இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் சென்று கல்வி சம்பந்தமான விடயங்களை பெற்று பயனடைய வேண்டும். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கல்வி இணையதளம் தான்
ஈத்தாக் செலவு என்பது அது கல்வி அமைச்சாலும் அங்கீகரிக்கப்பட்டது அது பாடத்திட்டத்தோட ஒன்றிணைந்தது. ஆகவே அவ்வாறான விடயங்களை நீங்கள் பெற்று இந்த பயனடைய வேணும். ஆகவே இந்த மனிதனும் தகவலும் என்ற பாடத்தினூடாக இந்த இணையதளத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பான ஆரம்ப அறிவை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு பாடத்தினூடாக சந்திப்போம்.